ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லோருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்க மட்டும் இல்லைங்க, ருசிக்கவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நம்ம வீட்டில் செஞ்சிட்டோமா இன்றைக்கி கடையில் வாங்கவே மாட்டோம். கடையில் செய்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் நான் வாங்கி வச்சுருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு தூள் உப்பு. அடுத்ததாக சிக்கன் 65 மசாலா, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை நம்ம போட்டுட்டு நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்தது நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தனித்தனியாக சிக்கனை போட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் மஞ்சூரியன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுங்க. என்ன காரணம்னு கேட்டால், நான் மசாலா போட்டு பெரட்டி மட்டும் தான் வச்சேன். சிக்கனை பொரித்து எடுத்ததுலேருந்து மஞ்சூரியன் ரெடி பண்ணது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிக்கனை எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொரிச்சாச்சு. மீதி இருக்கிறதையும் எல்லாமே நாங்கள் பொரிச்சிட்டோம். அடுத்ததாக மஞ்சூரியனுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிக்கோங்க, குடமிளகா பாதி, இஞ்சி பூண்டு பொடிப்படியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. 1 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ஒரு 7 பல் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். பொடிப்படியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி 1 துண்டு அளவுக்கு மட்டும் போதும். இது ரெண்டும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம், அதையும் போட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும், நல்லா வதங்கணும்னு இல்லை. இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். சில்லி சாஸ் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தூள் உப்பு. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். 1 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதுங்க. உருளை கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டீ டம்ளரில் 1/2 டம்ளர் ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். இது தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபுட் கலர் வேணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு மல்லித்தலை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய அட்டகாசமான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ.